ஒரு குடும்பம் துவக்கம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய குழந்தைகள், இதுதான் துவக்கம். கணவன் மனைவியா வாழற நேரத்துல, வாழணும்னு ஒரு வாழ்க்கை சரியா நம்ம கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியாவும் நிறைவாவும் அமைச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த ஈகோ இஷ்யூஸ், ரெண்டு மனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோ, இந்த ரெண்டு பேருமே ஈகோவை கேரி பண்ணாங்கன்னா ஒரு விஷயமும் அங்க இருக்காது. இல்ல யாரோ ஒருவர், கணவனோ அல்லது மனைவியோ, வாழ்க்கை ஃபுல்லா விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற சுற்றத்தார், அந்த வீட்டுல ஒரு மாமனார் மாமியார் இருக்காங்க, அவருடைய கணவனுடைய அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே இது ஒரு சிரமம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த காலை தியான மலர்ல ஆரோக்கியம் பகுதியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம். இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்வில் உறவு நிலை, ரிலேஷன்ஷிப், அதுல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு மலர் மருத்துவ வாயிலாக, மலர் மருத்துவம் மூலயமா என்ன தீர்வுகள் இருக்கு, இதைதான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். சோ நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்த நிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? மனது நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்த திருப்தி அப்பதான் இருக்கும். வாழ்ந்து ஒருத்தர் ஒரு 60 வருஷம் 100 வருஷம் வாழறா இருந்தாலும் அந்த வாழ்ந்த வாழ்க்கை என்ன செஞ்சோம், எப்படி வாழ்ந்தோம், இந்த வாழ்க்கை யாரை திருப்திப்படுத்தணும்னா என் வாழ்க்கை என்ன திருப்திப்படுத்தும், எனக்கு நிறைவை கொடுத்துரும். நான் வேற யாரையும் திருப்திப்படுத்தணும், இல்ல மத்தவங்க கிட்ட ஒரு பேர் புகழோட அந்தஸ்தோட சமூகத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா எனக்கு அந்த நிறைவு கிடைக்குமானா இல்ல. இறுதியில் என் மனது நிறைவடையணும். நான் சாப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு போதும், நிறைவு, என் பசி தீர்ந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது மாதிரியான ஒரு இதுதான் இது. அது இந்த மனசு நிறைவடைஞ்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் முழுமையடை. அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியா நிறைவா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுற எல்லாமே மூன்று விஷயத்துக்குள்ளதான் அடங்குதுன்னு சொல்றோம். ஹெல்த், உடல் நலம் அல்லது மனநலம். வெல்த், நம்மளுடைய வளம், கல்வி, எல்லாமே அதுல அடக்கம். மூணாவதா நான் சொன்னதுதான் ரிலேஷன்ஷிப், உறவு நிலைகள். இந்த மூணுக்குமே ஒரு மருத்துவ முறை இருக்குன்னா அது இந்த மலர் மருத்துவ முறையால சாதிக்க முடியும், சரி செய்ய முடியும். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த உறவு நிலைகள் பத்தி பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப், உறவு, நமக்கான ஒரு உறவுன்னு வரும்போது இது முழுக்க 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 நம்முடைய உணர்வுகள் சார்ந்த விஷயம், எமோஷன்ஸ் சார்ந்தது, முழுக்க மனநிலை சார்ந்தது. முழுமையா அதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும். அங்க இருந்துதான் இது துவக்கம், அதுதான் வேர், ஆணி வேர். சோ இந்த ஒரு மனிதனுக்கு உறவுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு இருக்கிற உறவு குடும்ப உறவுகள். இந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. உறவு அப்படின்னு எடுத்தா எது பிரைமரி? முதல் குடும்பம். அடுத்த உறவுல பாத்தீங்கன்னா சமூக உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள், இது எல்லாமே சமூக உறவுகள் தான். மூணாவதா நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்க, ஒரு கூட்டமைப்பு வைக்கிறோம்னா சோசியல் ரிலேஷன்ஷிப், கஸ்டமர்ஸ். நம்ம சமூக உறவுகள்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தனியா போயிருக்கு. நண்பர்கள் ஒரு வட்டாரம்னா இது அடுத்த வட்டாரம், இது தொழில் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த ஃபேமிலி ரிலேஷன், இதுதான் முதல்ல ஆணி வேர், அதுதான். ஸோ ரிலேஷன்ஷிப் ஒரு முக்கியம். ரிலேஷன்ஷிப்ல எது ஆணிவேர், எது சரியா இருந்தாதான் மீதி எல்லாத்தையும் நம்ம சரியா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள். குடும்பம் எங்க இருந்து துவங்குது? நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம அப்பா அம்மாவை தான் முதல்ல நம்ம பார்ப்போம். அப்பா அம்மா, நமக்கு அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருந்தாலும் இந்த மனசு ஆரம்ப புள்ளின்னு சொல்லி நினைக்கிற ஒரு இடம் எதுன்னா அப்பா அம்மா. அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, இதுதான் ஒரு சர்க்கிளா நம்ம மனசுக்குள்ள பதிவாகும். இதுதான் வாழ்க்கை. தாத்தா பாட்டி இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவங்க இருக்காங்க. ஆனா நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பமா சேர்றது ஒரு அப்பா அம்மா, கணவன் மனைவி. அவங்க யாரு? கணவன் மனைவி. அப்போ ஒரு குடும்பம் துவக்கம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், இதுதான் துவக்கம். அந்த கணவன் மனைவி உறவு, இருவருக்குமான இந்த உறவு, இதை முதல்ல பார்க்கலாம். கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிரச்சனைகள் எங்க வரும் அப்படின்னா எதிர்பார்ப்பு. ஒரு உறவு நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்போட பழகிறது. பெரும்பாலும் நண்பர்கள் கிட்ட இந்த பிரச்சனை வராது. ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஃப்ரெண்டு நமக்கு செட் ஆகல பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கலாம். ஒரு கஸ்டமர் சரியில்லைன்னா கஸ்டமர் போன்னு சொல்லி அனுப்பிடலாம். அந்த கஸ்டமர் இனிமேல் டீல் பண்ண வேண்டாம்,
உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கணவன் மனைவியா வாழற நேரத்துல, வாழணும்னு ஒரு வாழ்க்கை சரியா நம்ம குடுத்துட்டு இருக்கிற நேரத்துல, அந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியாவும், நிறைவாவும் அமைச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அத அமைக்க விடாம செய்யக்கூடிய மனநிலைகள்லாம் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, விஷயமே எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்த்தல். இப்படித்தான் இருக்கணும் என்னுடைய கணவர் அப்படின்னு ஒரு பெண் எதிர்பார்க்கிறதோ, இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது. இந்த 2மே அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே முதல்லயே அங்க அந்த உறவு தோல்வி அடைஞ்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எடுத்து கொடுத்தாலும், அவங்க எதிர்பார்ப்பிலேயே தான் அந்த மனசு பிடிச்சிட்டு இருக்கும். இந்த நல்லதை எல்லாம் தவிர்த்துக்கிட்டே அடுத்ததா குற்றம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த குடும்ப கணவன், மனைவின்னு வரும்போது அந்த 2 பேருக்குள்ள மட்டும் பார்த்தா, ஒருத்தர மாத்தி ஒருத்தர் குற்றம், இல்லைன்னா அந்த செயல்ல குறை, கோபம், ஈகோ. யார் பெரியவர்? நீயா? நானா? நானும் ஏர்ன் பண்றேன். நீ ஏர்ன் பண்ற. ஏர்னிங்ஸ வச்சு எல்லாம் ஒரு குடும்ப உறவை நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. அடுத்தது கணவன் மனைவின்னு உள்ள வந்துட்டாலே தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியத்துல திருப்தியின்மை. இது ஒரு வெறுப்பு அவங்க வாழ்க்கையில விதைச்சிரும். பர்மனண்டா விதைக்கக்கூடிய, வெளியே சொல்ல முடியாது, ரொம்ப சீக்கிரட்டாவும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா அந்த தாம்பத்தியம். அடுத்ததான் அந்த மன்னிப்பு உணர்வே இருக்க. ஒரு சின்ன தப்பு தான் வீட்டுல இருக்கும். அது சரி, ஓகே, விடுமா, பாத்துக்கலாம். சரி, விடுங்க, பாத்துக்கலாம். அந்த மன்னிப்பு உணர்வு நம்ம மனதிலிருந்து இருந்து வரணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுயமரியாதை. கணவனும் மனைவி ஒருத்தருடைய ஒருத்தர் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டியது அவங்க லைஃப் பார்ட்னருக்கே முக்கியமான கடம். ஒரு மனைவியுடைய சுயமரியாதை சமூகத்துல எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது. அதை கணவனும் சேர்ந்துதான் பார்க்கணும். அதே போலதான் அந்த கணவனுடைய சுயமரியாதையும் பார்த்துக்க வேண்டியது மனைவியின் கடன். இப்ப இந்த ஈகோ பாத்தீங்கன்னா, யார் பெரியவர் அப்படின்ற அந்த எண்ணம் இந்த கணவன் மனைவியிடையே வர்றது. இது 2 பேருக்குமே இருந்துரும். இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ இருக்கும். ஒருத்தர் 2 பேருமே ஈகோவோட இருக்கிற வீட்டுல எந்த ஒரு உயிரோட்டமும் நீங்க பார்க்க முடியாது. அந்த வீடு அப்படிங்கிறது லைவா இருக்காது. வாழ்க்கையில எல்லா இடத்துக்கும் நம்ம ஓடுறோம். ஒரு பெரிய ட்ரிப் போறோம். எங்க போனாலும் நம்ம கடைசியா அந்த நாள் முடிவுல எல்லா இடத்துக்கும் வந்து சேர்றது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. வீடுன்றது வெறும் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வெறும் செவரு, பொருட்கள் வச்சிருந்தா அது வீடு இல்லை. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமா நம்ம வாழறோம். அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த உயிரோட்டம். ஸோ அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈகோ இஷ்யூஸ் 2 மனதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோ. இந்த 2 பேருமே ஈகோவை கேரி பண்ணாங்கன்னா ஒரு விஷயமும் அங்க இருக்காது. இல்ல யாரோ ஒருவர் கணவனோ அல்லது மனைவியோ வாழ்க்கை ஃபுல்லா விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவங்க அப்படிதான், இவர் இப்படிதான் அப்படின்னு விட்டு கொடுத்தே தியாகமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த ஈகோவை கேரி பண்றவங்க மாறவே மாட்டாங்க. இவங்களால ஒருத்தரை ஒருத்தர் மன ரீதியா நம்ம சார்ந்து வாழல, சேர்ந்து வாழும் போது ஒருவர் செய்யக்கூடிய தவறு இன்னொருத்தரை ரொம்ப ஆழமா பாதிக்கும். இப்போ கணவன் ஒரு விஷயத்த கேரி பண்ணல, அவர் ரொம்ப உதாசீனப்படுத்துறார் அப்படின்னா மனைவியுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு அன்பு, அந்த காதல்னு சொல்றோம் இல்லையா, ஆழமான ஒரு அன்பு நிறைந்த உறவு தான். அதனாலதான் சொன்னேன், இது எமோஷன்ஸ் சார்ந்தது, உணர்வுகள் சார்ந்தது. அப்போ இந்த மனதுதான் முழுமையா இருக்கு. வயசாகி கூட ஒரு யங் கப்புள்ஸ் இப்படி ஈகோ கேரி பண்றாங்க, இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல ஈகோ கேரி பண்றாங்கன்னா, வயசாகியும் 60 வயது கடந்தும் இந்த ஈகோ கேரி பண்ற கப்புள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரே வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் செகண்ட் ஃப்ளோர்லயும் தனித்தனியா வாழற வயதான கப்புள்ஸும் உண்டு. ஏன்னு கேட்டா, அவர் என்ன மதிக்கல, நான் அவங்கள மதிக்கல, அப்ப அவங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நான் என்னப்பா பண்ணுவேன், இந்த வார்த்தையிலேயே அது இவ்வளவு காலங்களும் அவங்க பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் தனித்தனியா ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த ஏர்னிங்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழறவங்க எல்லாம் நான் பார்த்தேன். இவங்களை யாரும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, புரிஞ்சிக்க முயற்சியும் செய்ய மாட்டாங்க. இதனால இவங்க வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சி, இன்பம் அப்படிங்கறத தொலைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் அந்த உயர்வு, வாழ்க்கையில உயர்வுன்றதை எட்ட முடியும். இவங்க 2 பேரும் இந்த ஈகோவை கேரி பண்றாங்க, கணவனும் மனைவியும் அப்படின்னா, முதல்ல அவங்க வாழ்க்கையில தொலைக்கிறது அவங்களுடைய இன்பம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தொலைஞ்சிட்டாலே வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் சரியா அமைஞ்சு வராது. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வந்துட்டா அது கணவன் மனைவி சண்டையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு ஜீவனுக்கு அது அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டைன்னு வந்தா அந்த ஜீவன் ரொம்ப பாதிக்கும். ஒரு குழந்தை மன அளவுல வளரும் போதே இதை பார்த்து வளரும் போது பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், வாழ்க்கையில ஒரு ஒரு வெறுப்புலயே அது வளர்ந்துடும். ஸோ இங்க ஆரம்பிக்கிற விஷயம் அடுத்த கட்டமா நம்ம ரத்தத்துல இருந்து பிரிஞ்ச ஒரு உயிரையும் சேர்த்துதான் பாதிக்கும். எல்லாமே டிஎன்ஏ கனெக்டட், நம்மளுடைய ஜீன் தான் அது.
இங்க என்ன நடந்தாலும் மன ரீதியா நடந்தாலும் சரி அது அங்கேயும் பதிவாகும். அந்த குழந்தையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிற சுற்றத்தார், அந்த வீட்டுல ஒரு மாமனார் மாமியார் இருக்காங்க, அவருடைய கணவனுடைய அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே இது ஒரு சிரமம். ஏன் இவங்க 2 பேரும் இப்படியே மாயறாங்க, இவங்க 2 பேரும் நல்லா வாழ்வாங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சிரமம். இந்த ஈகோயிஸ்டிக் இஷ்யூஸ் கணவன் மனைவிக்குள்ள வரும்போது இவ்வளவு பாதிப்புகளை அது அந்த வீட்டுல பதிவிப்போம். இவங்க 2 பேர்ல ஈகோ கேரி பண்றவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. தான் நினைக்கிறது தான் சரி, தான் செய்யறது தான் சரி. அந்த கவலையோ இல்ல தன்னை பத்தின அக்கறையோ கூட இருக்காது. அந்த அறியாமையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். இதுல இந்த அறியாமையினாலே பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டே வருவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இந்த வாழ்க்கையோட உயர்வு இருக்கு இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையில உயர்றது, அந்த உயர்வுன்றதையே அவங்க மறந்துட்டு இப்படியே அவங்க வாழ்க்கையை டம்ப் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது அடுத்தது அந்த குற்றம் சொல்றது குறை சொல்றதுன்றத ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியா ஒரு சில வீடுகள்ல கடைபிடிச்சுட்டே இருப்பாங்க. கணவனோ இல்ல மனைவியோ ஒருத்தர் மேல ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் குற்றமோ குறையோ சொல்லலாம். இப்போ ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுல என்ன இருக்கு வேலை அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் செய்து பெரிய அளவுல சம்பாதிக்கிறதோ, ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஏன் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருந்தா கூட அதெல்லாம் வேற. குடும்பம் வீடுன்னு வந்துட்டா நம்ம வீடு, நம்ம தான் எல்லாத்தையும் சரி செய்யும். அப்ப அந்த வீட்டுல ஈகோ பார்த்துக்கிட்டு குற்றம் குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தா வீடு உயர்நிலை எட்டாது. கணவன் மனைவி மீது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையில எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். அவங்க சமையல் பண்ணி வச்சாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிப்பார். தொட்டதுக்கெல்லாம் ஒரு ஒரு அப்ரிசியேஷன் வேணும். அப்ரிசியேஷன் பண்ணி பாருங்க. கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு அப்ரிசியேஷனா கொடுத்து பாருங்க. இன்னும் அது ரொம்ப ஒரு புனிதமான உறவா, ரொம்ப மகிழ்ச்சியான உறவா அது மாறும். ஆனா இந்த குற்றமும் குறையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்க வெறுப்பும் விரோதமும் தான் வளர்ந்துகிட்டே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் ஈகோ இந்த குற்றம் குறை சொல்லி ரொம்ப ஒரு ஒரு எரிச்சலூட்ட நபரா இருக்காரு அப்படின்னா அங்க ஆணாதிக்க தன்மை மேலோங்கி இருக்கும். அந்த வீட்டுல ஒரு சமநிலை இருக்காது. கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து அமைதியா வாழ்ந்தாதான் அந்த குடும்பத்திலையும் அந்த உறவுலையும் சமநிலை தன்மை இருக்கும். ஒருத்தருடைய தன்மை மட்டும் ஓங்கி இருக்கு அப்படின்னா அங்க சமநிலை தன்மை இல்லை. அப்போ மனைவி எதை விரும்புறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுல எதை செய்யலாம், அவங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றலாம். இதுக்கு யாருக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு தான். சோ அந்த விஷயத்த கூட நினைவுல வச்சுக்காம எந்நேரமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பெண் மனைவி ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மன ரீதியா ஒவ்வொரு நாளும் ஒரு மன அழுத்தத்தை உள்ள வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு என்ன போச்சு, குற்றத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதே இதுதான் தான் இஷ்டத்துக்கு தான் தான் மனைவியும் பிள்ளைகளும் செயல்படணும், தன் இஷ்டத்துக்கு. சோ இங்கதையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேல உங்களுக்கு எதிர்பார்ப்பு, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீங்க இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்க இருக்கணும். ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஹிட்லர் மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சர்வாதிகாரம். இந்த மனப்பான்மைய ஒருத்தர் பொசஸ் பண்ணுவார். சோ இங்க பாதிக்கப்படுறது மனைவியும் அந்த பெண்ணும் அந்த குழந்தைகளும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இதே போல ரிவர்ஸாவும் நடக்கும். ஒரு சில வீட்டுல மனைவி கணவனை மதிப்பது கிடையாது. ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்லை, அவருக்கான ஒரு மரியாதையோ அவர் ஒரு ஒரு உறவாவோ பாக்குறதே கிடையாது. உதாசீனப்படுத்துவாங்க. குற்றம் குறைய மனைவி கணவன் மேல திணிப்பாங்க. எங்க போன, என்ன செஞ்ச, நீ என்ன வாங்கி கொடுத்துக்க. அவர் என்னமோ அந்த குடும்பத்துக்காக தான் எல்லாமே செய்வார். ஏன்னா நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், அதை சொல்லி காட்டவோ இதுவோ இடம் கிடையாதுங்க. அப்ப நம்ம தான் அதை செய்யணும். நம்ம நம்ம இந்த பூமிக்கு ஒரு குடும்பத்தை நம்ம தான் உருவாக்கி இருக்கோம்னா இங்க பேசுறதுக்கு எல்லாம் இடம் இல்ல, நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி நிபந்தனையற்ற ஒரு அன்போடு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது வெற்றி அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, மனைவி இந்த கணவன் என்ன செஞ்சாலும் மனைவி பயங்கரமா ஒரு ரக்கட் ஃபெலோ அப்படின்ற மாதிரி இருப்பான். இங்கேயும் பெண் தன்மை மேலோங்கி சமநிலை இல்லாம அந்த குடும்பம் போயிடும். ஓகே, ஸோ பெண்ணியம் மேலோங்கி. கணவன் என்னும் இங்க யாரு சிரமத்துல மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கணவன். அந்த ஆண் பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப நொந்து போயிட்டு தான் ஒரு சுத்திட்டு இருக்காரு. ரொம்ப யங் ஏஜ்ல இந்த மாதிரி குடும்ப உறவுகள்ல பாதிக்கப்பட்டு ஒரு 40 வயது 42 வயது அந்த மனைவி கடைசி வரைக்கும் மாறலன்னா பெரும்பாலும் நான் பார்த்தது அந்த கணவன்மார்களுடைய உயிருக்கே பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனை போனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன்னு காரணம் நோண்டிக்கிட்டே போகும்போது பார்த்தா குடும்பத்துல நிம்மதி இல்லை.
ஏதோ ஒரு பிரச்சனை அது வளர்ந்துகிட்டே போகுது நாளுக்கு நாள். ஸோ டோட்டலா அந்த ஒய்ஃபை அக்யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இது நடந்துச்சு, அவருக்கு தீர்வு கிடைக்கல, அதை தாங்க முடியல, அதுக்காக சில பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகுறாரு, ட்ரிங்க்ஸ் மாதிரியான விஷயங்கள், கடைசியில் அந்த உயிரே அது கொண்டு இது பிராக்டிக்கலா கண் கூட நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், பார்த்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி சொல்லும் போது அங்க அந்த நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ்ங்கிறதே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க. தொட்டதுக்கெல்லாம் நானா நீயா பாத்துடலாம். எப்ப பார்த்தாலும் ஏன் குறை சொல்லணும்? ஒரு தப்பு பண்றாங்கன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம திட்டணும். ஓகே, திட்டுறோம், திட்டிட்டு விட்டுட்டு போயிடும். அதையே கேரி பண்ணக்கூடாது. அந்த நேரம் திட்டோமா, சரி ஓகே, நான் திட்டாம யாரு திட்டுவாங்க அப்படின்ற அந்த உரிமையில தான் நம்ம பண்றோம். நம்ம தானே அதை சரி பண்றோம். உரிமை உண்டு. அவங்க திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அதை கேரி பண்ணிட்டு பழி வாங்க கூடாது. ரிவெஞ்ச். இந்த உறவு, இன்னொரு உறவு, லைஃப் பார்ட்னர் அதை பழி வாங்க கூடாது. நீ என்ன திட்டினல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் பழி வாங்க கூடாது. சரி, நம்ம சரியா பண்ணிடல, சரி நம்ம நம்ம உறவு கோச்சிக்கிறார், நம்ம லைஃப் பார்ட்னர் கோச்சிக்கிறாரா, ஓகே, அதை நம்ம ஏத்துக்கணும். இந்த ரெண்டுமே விட்டு கொடுத்து வாழற வீட்டுல சண்டையே வராது பாருங்க. அந்த செகண்ட் ஒரு விஷயம் ரைஸ் ஆகும். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர்களா இருக்கும்போது இந்த சண்டைங்கிறதே வராது. இத பார்த்து வளர்ற குழந்தைகள் தான் அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை. அப்போ ஒரு பையனுக்கோ, அந்த வீட்டுல வளர்ற ஒரு பையனுக்கு எதிர்காலத்துல தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மனைவியை எப்படி கௌரவமா நடத்தணும் நம்ம அங்கதான் கத்துக்கிறோம். குழந்தைகள் பெற்றோரை பார்த்துதான் பெரும்பான்மையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கத்துக்கிறாங்க. அவங்க பேசுற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாமே பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்பா எப்படி பேசுறாரு, அம்மா எப்படி பேசுறாங்க, இதை பார்த்துதான் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை அதை கேரி பண்ண. இதை பார்க்கிற குழந்தை தான் அடுத்த சமூகமா வரப்போற குழந்தை தான் அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது யார்கிட்ட தான் அவங்க கத்துக்குவாங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் அவங்க கத்துக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் கத்துக்கு வராங்க. சோ இந்த பாதிக்கப்பட்ட கணவனோ இல்ல மனைவியோ, மனைவியால் கணவன் இல்ல மனைவியால் கணவனால் மனைவி, இந்த குற்றம் குறைங்கிற சர்க்கிள்குள்ளேயே பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க காலம் முழுக்க பாத்தீங்கன்னா இதை ஏத்துக்கிட்டு ஒரு மன பாரத்தோடய வாழ்ந்து அந்த ரிலீஃப்ன்றதே இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனாலும் என் குடும்பம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட்லயும் வாழ்ந்துகிட்டே இருப்பான். ஸோ இந்த மன அழுத்தத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகும். சில நேரங்கள்ல இந்த குற்றம் குறை அடுத்த கட்ட எக்ஸ்ட்ரீமா கூட சந்தேகம், டவுட். ஒரு உறவு மேல இன்னொரு உறவு எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே பேசுறது, நடத்தை மீது சந்தேகம், பழி வைக்கிறது, அசிங்கப்படுத்தி பழி வச்சு பேசுவாங்க. ஏன்னா இது கோபத்துடைய அடுத்த கட்ட பழி வாங்கும் தன்மை அப்படின்னு மாறும். அந்த உறவுல இந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குன்னா அடுத்த கட்டத்துல அது எங்க போய் நிப்பாருன்னா அடுத்த வெப்பன் இதுதான், அடுத்த ஒரு ஏவுகணை சந்தேகம். இந்த சந்தேக மனப்பான்மையில சந்தேகப்படுறவங்களும் சரி, இந்த சந்தேகப்படுறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு உண்மையா இருந்தாலும் அவஸ்தப்படுறவங்களும் சரி, இவங்க ரெண்டு பேருக்குமே மன அழுத்தம் அதிகம். சந்தேகப்படுறவரும் அதை டவுட் பட்டு 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 மன அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளால இங்க இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு அவங்களும் மன அழுத்தத்தை அதிகரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் நடந்தாலும் ஒரு அடிமை மாதிரி இன்னொரு லைஃப் பார்ட்னர் மாறிட்டு சகிச்சுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையெல்லாம் இருக்கும். இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஈகோ ப்ராப்ளம், குற்றம் குறை பார்த்துட்டோம். இந்த ரெண்டுமே பெரும்பாலும் இருக்காது. நல்ல ஒரு லவ்லி கப்பலா இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயம் வெளியே சொல்ல முடியாம ரொம்ப நுணுக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாம்பத்தியம். ஒரு கணவன் மனைவின்னு வந்துட்டா அந்த ரெண்டு பேருக்கான உறவுக்குள்ள தாம்பத்தியம்ங்கிறது ஒரு தர்மம். இந்த தாம்பத்தியம்ங்கிறது ஒரு லஸ்ட் கிடையாது, ஒரு உணர்வு அப்படின்றது கிடையாது. நாட் எ ஷேம். தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தெரப்பி, ஒரு பெரிய சிகிச்சை. முறையான ஒரு அன்போட காதலோட வெளிப்படுற அந்த கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படக்கூடிய அந்த தாம்பத்திய உறவுங்கிறது அவங்க வாழ்க்கையில மனதளவிலையும் உடல் அளவிலையும் எந்த நோயும் வரவிடாம பார்க்கும். எந்த மருத்துவ முறையும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு மருந்துகளை நம்ம உடல்ல சுரக்க வைக்கிறதுல தாம்பத்தியத்துக்கு ஒரு பெரிய பங்கு. ஸ்ட்ரோக் வராம தடுத்துக்கணும், ஹார்ட் அட்டாக் வராம தடுத்துக்கணும், மன அழுத்தம் வரக்கூடாது, கர்ப்பப்பை பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாது, புரோஸ்ட்ரேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் உறுப்புல வரக்கூடிய அந்த பிரச்சனை அது வரக்கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முறையான அந்த வாழ்க்கையில சரியான தாம்பத்தியமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த தாம்பத்தியத்தை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க. எப்படி சொல்றது, கணவனுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் மனதில். இதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கணவனுக்கும் மனைவிக்கு இடையில
இத்தனை நாள் தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும், இந்த நாள் வச்சுக்க கூடாது அப்படி எல்லாம் கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில கணவனுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இயல்பான நிலையில இருப்பாரு. ஆனால் மனைவிக்கு ஆர்வம் இருக்காது. அந்த மனைவிக்கு ஏன் ஆர்வம் இல்ல? இவர் என்ன பண்ணுவாரு? மனைவி கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கிடைக்காத விஷயம் அப்படின்னு நடக்கும்போது இதுதான் திருமணத்தை மீறிய உறவுக்கெல்லாம் வழிவகுக்கும். சோ ஒரு பார்ட்னர் இந்த பார்ட்னரை புரிஞ்சுக்கணும். சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதுல பெருசா நாட்டம் வரல. இவங்களுக்கு ஏன் நாட்டம் வரலன்னு கேட்க போனா மனதளவுல சில விஷயங்கள் அதுல நடந்திருக்கும். அந்த ஒரு பதிவு, மனசுல பதிஞ்ச பதிவு அந்த தாம்பத்தியத்தின் மீது ஒரு வெறுப்பை உருவாக்கி, சோ அதை அவங்க கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயும் சொல்லவும் முடியாது வெளியில அவங்களால. இது அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு பார்ட்னரும் சஃபர் ஆகிக்கிட்டு இப்படியே அந்த வாழ்க்கை போய்கிட்டு இது ரிவர்ஸாவும் நடக்கும். மனைவிக்கு ஆர்வம் இருக்கும். இன்னும் கொடுமை அதுதான், மனைவிக்கு ரொம்ப ஆர்வம் கரெக்டா இருக்கும், கணவன் கண்டுக்கவே மாட்டார். அப்ப அவங்க எங்க போவாங்க? இது சொன்னது போலதான், தேவையில்லாத விஷயங்கள்ல போய் அந்த வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு மாற்றுறது. அது அடுத்த கட்ட விஷயத்துக்கும் வரும். இல்லைன்னா சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த 90%. இந்த 10% பேர் தான் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோ அந்த கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் இந்த நாட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறையுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத ரொம்பவும் நுணுக்கமா கவனிச்சு அந்த மனநிலையை சரி செய்யக்கூடிய மலர் மருந்துகளை எடுக்கும் போது இந்த வாழ்க்கை இனிமையாகும். சோ நான் சொன்னது போல இட்ஸ் நாட் எ லஸ்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி லவ் பிட்வீன் த கப்பல்ஸ். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இது ஒரு காதலின் வெளிப்பாடு, உச்சம். சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் அந்த விஷயம் உயர்வு, அந்த வாழ்க்கை உயர்வு. சோ சிவன் சக்தி சரிபாதியா இணைஞ்சிருக்கிறது தான் அந்த தாம்பத்தியத்துடைய ரகசியம் உள்ள இருக்கிறது. இப்போ கணவனோ இல்லது மனைவியோ இந்த விஷயத்துல விரும்பத்தகாம ஏதோ ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க, அதுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவங்களும் எல்லாம் இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காமலே அங்க நடக்குதுன்னு சொல்றவங்களுக்கும் சரி, அந்த விரும்பத்தகாத சூழல்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் இந்த மலர் மருத்துவ முறையில மருந்துகள் மூலயமா அவங்களால வெளியே வரணும். இதுக்கெல்லாம் ஒரு மருந்து எப்படி கொடுக்கணும்? இதுக்கும் மருந்து இருக்கு. இந்த மலர் மருந்துல இதுக்கும் 100% தீர்வுகள் உண்டு. சோ இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை இனிமையா மாத்தணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருந்தா மட்டும் கிடையாது. இட்ஸ் a டீப் இன்டிமெசி, ஒரு ஆழமான உறவு. அதுல இந்த தாம்பத்தியமும் ஒரு பெரும் பகுதி, அஸ்திவார பகுதி. அதையும் சரி செய்யணும் அப்படின்னா இதுல இந்த மலர் மருந்துகளால முடியும். நம்ம சொன்னது போல இந்த எக்ஸ்பெக்டேஷன், ஈகோ, குற்றம் குறை இதெல்லாம் இல்லாம அந்த வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா கொண்டு போறது இந்த மலர் மருந்துகளால முடியும். ஒண்ணு இந்த பிரச்சனையை செய்யறவங்க இதை எடுக்கலாம், இல்ல இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் எடுத்தாலும் போதும். சோ அவங்களுக்கு ஏத்தாற் போல இந்த மருந்துகளை தேர்வு பண்ணி நம்ம கொடுக்கும் போது அந்த சூழல் இவங்களுக்கு மாறும். அன்பு கிடைக்கலன்னு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்காருன்னா ஏக்கத்துக்கான விஷயத்த போக்கிட்டாலே போதும், அவருக்கு எது கிடைக்கும்? அந்த அன்பு கிடைக்கும். இது போலதான் அன்பு கொடுக்க மறுக்கிறவர், நானும் மருந்து எடுத்துக்கிறேன், எனக்கு என்னமோ தெரியல, நான் அன்பு கொடுக்கணும்னு எனக்கு தோணலைனாலும் அவர் எடுத்துக்கிட்டாலும் அந்த அன்பு அவரு சப்கான்சியஸா அவர் மனதுல இருந்து அந்த எமோஷன் உருவாகும். இப்போ இதே கணவன் மனைவி பிரச்சனை, நம்ம சொன்னது போல யார் முதல்ல பெரியவர், யார் முதல்ல விட்டு கொடுக்கறதுங்கிற எண்ணம், நான் ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற அந்த ஈகோ, இதெல்லாம் தாண்டி தன் வாழ்க்கை சரியில்லைன்னு குற்றம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் புதுசா இப்ப கல்யாணம் ஆயிருக்கு, அரேஞ்ச்டு மேரேஜோ லவ் மேரேஜோ எது பண்ணாலும் சரி, அந்த லவ் மேரேஜ் பண்றவங்க பாத்தீங்கன்னா லவ்வர்ஸா இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா இருப்பாங்க. கணவன் மனைவி ஆயிட்டா லைக் டாம் அண்ட் ஜெர்ரி, சண்டை போட்டு அடிச்சு மாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி லவ் பண்ணும்போது ஒத்துமையா இருக்கிறவங்க கணவன் மனைவின்னு வந்துட்டா மாறுதுன்னா இது ஒரு பரிமாற்ற நிலை. கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை அது பொறுப்பான ஒரு குடும்பத்தை உருவாக்கி நிர்வகிச்சு கொண்டு போற ஒரு வாழ்க்கை. அங்க வரும்போது பொறுப்புகள் அதிகம், அந்த பொறுப்புகள் கூட அந்த அன்பும் இருக்கணும். ஓகே, சோ இப்போ நம்ம இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, புதுசா கல்யாணம் ஆனவங்க பெரும்பாலும் சந்திக்கிறது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே ஒரு பிரிவு, செப்பரேஷன். இந்த பிரிவு ஒரு சின்ன சண்டையில ஆரம்பிக்கும். ஒண்ணு கணவன் மனைவியால ஆரம்பிக்கும், இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகள், மாமியார் மாமனார், இதுல ஏதோ ஒரு சண்டையில ஆரம்பிக்கும். இந்த பிரிவை முதல்ல என்ன பண்ணுவாரு, ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்து சேரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த இடத்துலதான் நம்மளுடைய உறவுக்காரங்க உள்ள வரும். இந்த ஈகோ சண்டை பெருசாகிக்கிட்டே போகும். ஃபைனலி விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்துல போய் நிக்க வச்சு, இந்த விவாகரத்து போய் நிற்கும் போது கோர்ட் முதல்ல என்ன பண்ணுது, உங்களுக்கு எடுத்த உடனே கேஸ் விசாரிச்சு அப்படியே சைன் போட்டு கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளவு காலதாமதம் பண்ணணுமோ பண்ணுவாங்க. ஏன்னா
அவங்களுக்குள்ள மனசு மாதிரி சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறது தான் உண்மையிலே கோர்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு கவுன்சிலர் வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஏன் பிரியறீங்க, ஏன் பிரியணும், நல்லபடியா சேர்ந்து வாழுங்கன்னு கவுன்சிலிங் தான் கொடுக்குறாங்க. மனசுக்கு முதல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் மனதுக்கு தான் ஆலோசனை. சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஒரு கணவன் மனைவி புதுசா கல்யாணம் ஆனவங்க, இல்ல கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிட்டு கூட சடனா இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உறவு வேணுமா, இதை தக்க வச்சுக்கணுமா, தொடரணுமா, இல்ல இது சரியான திருமணமா நடக்கலையா, இதுல இருந்து வெளியே போறதுதான் சரியா, எதுவுமே முடிவெடுக்க முடியாது. வாழ்க்கை முழுக்க கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், ஒரு முறை அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போதும் தேவையில்லாத மன உளைச்சல். இந்த விவாகரத்துக்கு அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க. இதுல யாரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னா, 2 பேருக்கும் கேஸ் டீல் பண்றாங்க பாருங்க, 2 சைடும் இந்த வக்கீல் அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா நல்ல இந்த இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் காலத்துக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் கோர்ட் தீர்ப்பு சொல்லாது, இது பெருசா போய்கிட்டே இருக்கும். அவங்க ஏர்ன் பண்ணிட்டு அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. செட்டில்மெண்ட் பேசுறேன்னு வருவாங்க, ஜட்ஜி கிட்ட எல்லாம் வேண்டாம் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம்லாம் வருவாங்க, கட்ட பஞ்சாயத்து வச்சு எல்லாம் தீர்க்கிறேன்னு வருவாங்க. இதுல சிக்கி சேர வேண்டிய உறவு பிரிஞ்சும் போயிடும், பிரிய வேண்டிய உறவை சேர்த்து வச்சு விட்டுருவாங்க. சோ இந்த பிரிய வேண்டிய உறவு சேர வேண்டிய உறவு என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையுமே சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா தெரியல. நம்ம ஏதோ ஒரு வேகத்துல ஒரு ஒரு செயல், ஒரு உறவு, திருமணம் தவறுதலா கூட நம்ம பண்ணிடுவோம். அது நியாயமா பார்த்தா கடவுள் நமக்கு எழுதின விதியா இருக்காது, ஆனா அது நடந்துரும். ஆனா இல்ல, இது இவங்களுக்கான உறவு இல்ல, இவங்க பிரியறதுதான் சரின்னா இவருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கும், இவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த கால தாமதம்ங்கிறது இந்த விவாகரத்துல இவங்களுடைய வாழ்க்கையை அந்த காலத்தை சாப்பிட்டுக்கிட்டே. ஓகே, இது ரொம்ப ரேர். இது எங்கேயோ ஒரு சிலருக்கு தவறுதலா நடக்கும். அந்த விவாகரத்துன்னு போய் நிக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கும்னா, முடிவே எடுக்க முடியாது. சேர்ந்துதான் வாழணுமா, இல்ல இவங்க கூட நம்ம பிரிஞ்சு போகணுமா, முடிவு எடுக்க முடியாது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் வச்சு, தனக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் வச்சு பழி வாங்குறதுக்காகவாவது நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் பார் அப்படின்ற மனநிலை தான் அங்க மேலோங்கி. இந்த முடிவு பழி வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுதான் 2 பேரும் ஃபீல் பண்ணுவாங்க. அன்னைக்கே கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பக்குவப்படாத மனது, அந்த பக்குவமே இல்ல, நிதானமே இல்ல, முதிர்ச்சி மெச்சூரிட்டி இல்ல. மனதுல முதிர்ச்சி இருக்கணும். அடுத்தவங்களுடைய அறிவுரையால ஒருத்தருடைய வாழ்க்கை வீண் ஆகுது அப்படின்னா இந்த கோர்ட் கேஸ் இன்வால்வ் ஆனதுதான். சோ அந்த குடும்பத்தார் பேச்சை கேட்டு மத்தவங்க தலையீடு இதெல்லாம் சொந்த முடிவை எடுக்கவே மாட்டாங்க. சரி, அதையும் மீறி நம்ம சேர்ந்து வாழறோம், பாது சேரக்கூடாத உறவு சேர்ந்து வாழ்ந்தா மறுபடியும் சஃபரிங். எப்போ ஒரு உறவு, எப்போ ஒரு விஷயம் நம்ம விரும்பி போனாலும் நமக்கு எப்போ அது துன்பம் கொடுக்குதோ அது நமக்கானது இல்லை. இது வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும். உறவு மட்டும் கிடையாது, படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். நம்ம விரும்பிதான் போறோம், ஆனா எப்ப போனாலும் மனதுல ஒரு துன்பத்தை அது திருப்பி கொடுத்து திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்குன்னா, சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கான உறவு இல்லை. ஒருவேளை உங்களுக்கான உறவா இருந்தால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் இவர்தான் கணவன் இவர்தான் மனைவின்னு விதி எழுதிச்சுன்னா, அந்த வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ், அந்த குறைகளை வளர்க்காம நம்ம பண்றதுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே இந்த மலர் மருந்து நம்ம எடுக்கும் போது நம்ம மனது பக்குவப்பட்டு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த வாழ்க்கை வேணுமா வேணாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவை கொடுக்கும். ஸோ இந்த எல்லா ரிலேஷன்ஷிப் உறவுக்குமே இதுல யார் இப்ப இந்த விவாகரத்துன்னு எடுத்துக்கிட்டா யார் மருந்து எடுக்கணும்னா, யார் இந்த வாழ்க்கையை சரியா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எடுத்தா, கணவன் இல்ல அந்த ஆண் எடுக்கலாம், இல்ல அந்த பெண் எடுக்கலாம். எடுக்கும்போது இதுக்கு ஒரு தீர்வுக்கு தேவையில்லாத கால விரயம், கோர்ட்டு கேஸ், பொருட்செலவு, மன அழுத்தம் இதெல்லாம் இல்லாம நம்ம அதுல இருந்து நம்மளே ஒரு சுயமான முடிவெடுத்து நம்ம வெளியே வர முடியும். அது இனிமையாக ஆகும். ஓகே, சோ இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களையுமே சரி செய்யறதுக்கு இந்த மலர் மருந்துகளால முடியும். ஓகே, அடுத்த கட்டமா நம்ம சொன்னது போல குடும்ப உறவுகள்ல இந்த கணவன் மனைவி தாண்டி வந்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், நம்மளுடைய உறவுக்காரங்களோட நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் அடுத்த கட்டம். பெரும்பாலும் இதை சமாளிச்சிருவோம். இருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ள வாழக்கூடிய நிலைமையில கணவன் மனைவி தாண்டி வரும்போது மாமியார் மருமகள் உறவு, இது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட், பெரிய முரண்பாடான உறவுகள்ல இது முதல்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உறவு. எந்நேரமும் ஒரு அன்பு கிடைக்கல, ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த உறவை நம்ம சரி செய்யலாம். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்குமே கூட ரொம்ப மோதிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 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 குடும்ப தலைவி இருப்பாங்க,
எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது குடும்பத்துல நம்ம சொல்றது போல எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கான ஒரு மரியாதை இல்லாம அவங்கள எந்நேரமும் ஒரு சேவை செய்யற ஆளாவே பார்த்துக்கிட்டு இருப்பான். So, இல்ல அதே போல ஒரு கணவனுக்கும் இது சில நேரங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல கணவனை மனைவியோ மனைவியை கணவனும் மதிக்காம நடக்கும் போதும் இதுல பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அடக்கும். சோ இதுலயும் ஒரு பிரச்சனை வரும். சோ நம்ம சொன்னது போல இந்த குடும்ப உறவுகள்ல மாமியார் மருமகள் அப்புறம் இந்த பங்காளிகள் தகராறு சொத்து பிரச்சனை இது மாதிரி ரிலேஷன்ஷிப்ல சடனா வரக்கூடிய பிரச்சனைகளா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அந்த நேரத்துல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மன ரீதியா நம்மளை தயார்படுத்தி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மலர் மருந்துகள் உதவும். நம்மளை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தியும் யாராவது விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை தாங்க முடியாது. நம்ம மேல நம்மள நம்மள டம்ப் பண்ணணும் வாழ்க்கையில நினைக்கக்கூடிய உறவு முதல்ல நம்ம மேல வீசக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு கல் என்னன்னா விமர்சனம், கமெண்ட்ஸ், தேவையில்லாத விமர்சனம், நெகட்டிவ் விமர்சனம், நம்மளை பழிச்சு பேசி நம்மள இழுக்கிறது. சோ இதுக்கு நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுது அப்படின்னா அதுல இருந்து வெளியே நம்மள தற்காத்துக்கிறதுக்கும் சரி மன ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கும் மலர் மருந்துகள் உதவி பண்ணும். அடுத்ததா நம்ம சொன்னது போல இந்த சமூக உறவுகள்ல நண்பர்கள் வட்டாரம் உண்மையான நம்பிக்கையான ஒரு நண்பர்கள் மட்டும்தான் நம்ம கூட இருப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்கான மருந்தை நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்மளுடைய கணவன் மனைவி பிரச்சனையில ஆரம்பிச்சு உறவுன்னு வரும்போது மொத்த உறவுக்கான விஷயமுமே இது சரி பண்ணிக்கிறோம். இப்போ கணவன் மனைவி பிரச்சனைக்கு தனியா ஒரு மருந்து, சமூக தொடர்புக்கு தனியா ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டாலும் அது தனியா இருக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம வாழ்க்கையில இப்ப எனக்கு அப்படின்னா உறவு நிலையில நான் எங்கெல்லாம் மிஸ் பண்ணுவேன், என்னுடைய உறவுகள்ல நான் எங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பேன்றத ஒரு முறையில கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு மருந்தை கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அடிப்படை உறவில் இருந்து என்னுடைய ஆணிவேரிலிருந்து சமூக உறவு வரைக்கும் சரி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சொன்னது போல உறவுகள்ல முழுக்க முழுக்க இது ஒரு எமோஷன் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயம் தான். மனது சார்ந்த விஷயம் தான். இத சரி பண்ண ஒரு மருந்து இருக்கு உலகத்துல அப்படின்னா இந்த மலர் மருந்துகள் உண்டு. இந்த மலர் மருத்துவ முறையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி மனசு நிறைவோட ஹெல்த்தி ரிலேஷன்ஸோட நம்ம வாழணும். ஸோ ஹெல்த் வெல்த் ரிலேஷன் 3 பரிமாணம் தான் நம்ம வாழ்க்கையில. இந்த 3ல எது பாதிக்கப்பட்டாலும் மிச்சம் 2ம் தன்னால பாதிக்கப்படும். ஒரு குடும்ப பிரச்சனையில இருக்கிறவங்க டிவோர்ஸ் கேஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போக தோணாது, வேலையிலயும் சரிவான், உடம்பும் பாதிக்கப்படும், சாப்பிட மாட்டாங்க, மன அழுத்தத்தினால அந்த உடல் பாதிக்கப்படுது. ஹெல்த் பாதிக்கப்பட்டாலும் இந்த 2 விஷயம் பாதிக்கப்படும், வெல்த் பாதிக்கப்பட்டாலும் இது பாதிக்கப்படும். ஸோ இந்த 3யுமே சமநிலையில சரியா பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா மாத்தி நம்ம வாழறதுக்கு மலர் மருத்துவம் 100% தீர்வு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது உறவு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில சொல்ல முடியுது சொல்ல முடியல எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்குமே தீர்வு கொடுத்து நம்ம சுதந்திரத்தோடையும் நிறைவோடையும் நம்ம வாழறதுக்கு மலர் மருந்து 100% தீர்வு கொடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியான வாழ்க்கையா நம்ம மாத்தி வாழ முடியும்.